Hello friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பைரவா யூஸ்டு கார் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரில இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா சுபேதார் மேடு அப்படினு சொல்றாங்க. பைரவா யூஸ்டு கார் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பரும் லொகேஷனும் நாங்க கீழ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான காரை வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சுசுகில எர்டிகா. இது வந்து 2 ஓனர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தான். ஒயிட் கலர் வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. லுக்கு வைஸ் பார்த்தீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்குது. 2 ஓனர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் 2014 மாடல் தான். வண்டி வந்து எவ்வளோ ரேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் 6,50,000 அப்படின்னாலுமே ப்ரைஸ் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வண்டியை வந்து நேரில் பாருங்கள். வண்டியை நாங்களும் வந்து எல்லா வியூலையும் காமிக்கிறோம். வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்து விலையை பேசி குறைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அடிஷ்னலாக ஃபினான்ஸ் ஆப்ஷனும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டியோட எக்ஸ்டீரியரை பார்க்கலாம் வாங்க. வண்டியோட பேனட்டை பாருங்கள். பேனட் அப்படியே பிராண்ட் நியூ மாதிரி அப்படியே ஒயிட்டில் பளிச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் டயர்ஸை பாருங்கள். இது லெஃப்ட் சைடோட ஃப்ரண்ட் டயர். இது டயர் கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்கும். 4 டயருமே இதே கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து அப்படியே சைடு வியூ பாருங்கள். லெஃப்ட் சைடோட வியூ. இது வந்து எந்த ஷேடும் கிடையாது, எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. கார் பார்க்குறதுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் பாருங்கள். பேக் டயர் வந்து ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு டயர்ஸை பற்றி கவலைப்படுறதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது பேக் வியூ பாருங்கள். பேக் வியூவும் அருமையாக இருக்குது. இது ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அப்படின்னாலுமே இது வந்து எந்த ஒரு ஆக்சிடென்டல் ஆனதும் கிடையாது. ஃப்ளட்லேயும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பார்க்கிங் கேமராவும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் சைடு பார்க்கலாம். ரைட் சைடு வந்து பேக் டயர் பாருங்கள். பேக் டயர் அண்ட் ஃப்ரண்ட் டயரு சேம் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே ரைட் சைடோட டோட்டல் வியூவும் பாருங்கள். ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது, சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. காரு அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட சைட் டோர்லேயே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டர் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடு மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட்ஸ் எல்லாமே பார்த்தாங்கன்னா எல்லாமே சீட்ஸ் பயங்கர லுக்காக இருக்குது. அடுத்து கம்பெனியில் உள்ள வண்டியில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடிஷ்னலாக ஏர் பேக்கும் வந்துடுது. அதனால் உங்கள் சேஃப்டிக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏசி பார்த்தீங்கன்னா மேலேயும் கொடுத்துருக்காங்க ஏசி. அதனால் உங்களுக்கு ஏசி சப்ளையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பேக் சீட் பாருங்கள். பேக் சீட்டும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு 7 சீட்டர் வெஹிக்கிள் வந்து பக்காவாக இருக்கும். 6,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியோட ப்ரைஸ் வண்டி வந்து ப்ரைஸுக்கு ஒர்த்தான வண்டி தான். பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பைரவா கார்ஸ் கிருஷ்ணகிரியில் இருக்குது. கிருஷ்ணகிரிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. சென்னை பைபாஸில் அமைஞ்சிருக்கு. இதோட கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை புக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸை வந்து வண்டியோட கண்டிஷனையும் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து வண்டியோட ப்ரைஸை பேசி எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்லேருந்து ஃபிகோ. இது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 மாடல். மெரூன் கலரு. பார்க்குறதுக்கு வண்டி ரொம்ப லுக்காக இருக்குது. வண்டி வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ளட் எஃபெக்ட் கிடையாது, ஆக்சிடென்டல் வண்டி கிடையாது. வண்டி வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. இந்த வண்டி வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3,75,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து 3,75,000 ரூபா அப்படின்னாலுமே வண்டி ரொம்ப ஒர்த்தான வண்டி. வண்டி வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வண்டியை நாங்கள் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை காமிக்கிறோம் பாருங்கள். ப்ரைஸ் வந்து 3,75,000 சொன்னாலும் நெகோஷியபிள் அப்படிங்கிறதுனால வண்டியை வந்து நேரில் பார்த்துட்டு வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலையை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வண்டியோட சைடு வியூ டயர்ஸ் கண்டிஷன் காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு 80% இருக்குது இந்த டயர் வந்து. அடுத்து சைடு வியூ பாருங்கள். இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான், சும்மா நகத்தால் கேறின மாதிரி ஒரு ஸ்க்ராட்சு, மற்றபடி எந்த ஒரு ஸ்க்ராட்சும் கிடையாது. அடுத்து ஃப்ரண்ட் டயரை பாருங்கள். ஃப்ரண்ட் டயருமே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 80% இருக்குது. அடுத்து வண்டியோட ஃப்ரண்ட் வியூவை காமிக்கிறோம் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ மெரூன் கலர் அப்படிங்கிறதுனால வண்டி வந்து நல்ல லுக்காக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது.
அடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்தீங்கன்னா ரைட் சைடோட டயர் பாருங்கள், 4 டயருமே வந்து 80% கண்ட்ரோலில் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வண்டியோட டயர்ஸோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம அந்த வண்டியோட இன்டீரியர்ஸை பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் பாருங்கள், இது சைட் டோரில் வந்து விண்டோ பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சைடு வந்து பவர் விண்டோடைய ஃப்ரண்ட்டு மட்டும் தான் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதோட சீட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் கிரேயில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் கிரேவில் கொடுத்தனால வண்டி பார்க்குறது சீட்ஸ் எல்லாமே பயங்கர லுக்காக இருக்குது. சீட்ஸ் எதுவுமே வந்து பழசு மாதிரி தெரியல, ரொம்ப நீட் கண்டிஷனாக இருக்குது. பேக் சீட்ஸ் பாருங்கள், அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. மியூசிக் சிஸ்டம் காமிக்கிறோம் பாருங்கள், மியூசிக் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதோட ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடிஷ்னலாக ஏர் பேக்கும் வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூவும் கிடையாது. பேக் டோரில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கிடையாது, இது மேனுவல் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. மேனுவலில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் வந்து விண்டோவை இறக்கணும். பேக் சீட்டும் பாருங்கள், பேக் சீட்டும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் வந்து பைரவா கார்ஸ். பைரவா கார்ஸ் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை பைபாஸில் ஒரு 5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. இந்த பைரவா கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி இந்த கார் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க. நேரில் வந்து பார்த்து விலையை பேசி உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி எடுத்துக்கோங்க. வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர். இது வந்து 2013 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,75,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பாருங்கள். வண்டியை நாங்கள் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டயர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். ஃபோன்லேயும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசினாலும் சரி, நேரில் வந்து பேசினாலும் சரி, நாங்கள் லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் கீழே கொடுக்குறோம். வண்டியோட ப்ரைஸும் வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்துட்டு வண்டியோட விலையை வந்து நீங்கள் முன்ன பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லுக்கை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு கிரே கலர் வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர்ஸ் பாருங்கள், டயர்ஸ் 4மே வந்து சேம் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% கண்டிஷனில் இருக்குது. டயரில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2013 மாடல் அப்படின்னாலுமே பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் வந்து இது ஓடி இருக்குது. இது சைடு வியூ பாருங்கள், சைடு வியூ எந்த ஸ்க்ராச்சஸும் கிடையாது. சின்ன ஸ்க்ராட்ச் வந்து நகம் பட்ட மாதிரி இங்கே இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. டயர்ஸ் பேக் டயர் பாருங்கள், பேக் டயர் சேம் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வண்டியோட பேக் வியூ காமிக்கலாம். பேக் வியூ பாருங்கள், இந்த பேக் வியூவோட டேஞ்சர் லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. நீங்கள் வந்து இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வண்டி. பேக் வியூவும் பாருங்கள், பேக் வியூவும் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. உங்களுக்கு பேக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வண்டி. இது வந்து கம்பெனி பெயிண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இங்கே வந்து பாருங்கள் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து ரைட் சைடு காமிக்கலாம். வண்டியோட ரைட் வியூ பாருங்கள், ரைட் சைடு வியூ. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டயருமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. 4 டயரும் காமிக்கிறோம் பாருங்கள், 4 டயரும் உங்களுக்கு வந்து பக்கா கண்டிஷன், 80% கண்டிஷன் இருக்குது. அடுத்து வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள். இன்டீரியர் வந்து சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு விண்டோவிலே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ சென்டர் லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சைட் மிரரை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோலும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட்ஸ் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸ் தான். சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வண்டி ரொம்ப லுக்காக இருக்குது. சீட் வந்து எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, பார்க்குறது ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ வந்து பேக் சீட் பார்க்குறீங்க, அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்து வண்டியோட மியூசிக் சிஸ்டம் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட மியூசிக் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம். ஏசியும் வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து பார்க்குறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வண்டியை வாங்கிக்கோங்க. இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா பைரவா கார்ஸ். கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை பைபாஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டரில் வந்து இந்த பைரவா கார்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 4,75,000 சொல்லியிருக்காங்க, நெகோஷியல் அப்படிங்கிறதுனால நேரில் வந்து வண்டியோட விலையை பேசி நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசி எடுத்துக்கோங்க.